ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் ஒரு சாம்பார் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இட்லி தோசை பூரி எதுக்கெலாம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் ஈஸியாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வேகமாக பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பல்லாரி ஒன்று நறுக்கியிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, மல்லி இலை, 1.5 ஸ்பூன் கடலை மாவு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி, தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா? நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் வாங்க. நம்ம கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கைட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோங்க. பாருங்கள், நான் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கடாயை வச்சுக்கிட்டேன். நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக மெத்தடு தான். நீங்கள் டக்குன்னு ஒரு 10 பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஐயோ என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டாம். இட்லிக்கு தோசைக்கு மாவு இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எத்தனை பேர்னாலும் சாப்பிட கொடுக்கலாம். பாருங்கள், நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் போட்டாச்சு. சரி பாருங்கள், வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக நம்ம லைட்டாக வதங்க வரைக்கும் இருக்கட்டும். லைட்டாக கலர் மாறுது பாருங்கள், தோல் லேசாக மரவும். நம்ம இதில் வந்து தக்காளி எடுத்து போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா மசிச்சு வதங்கணும். அதுதான் அந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி பொண்ணு போல் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, நான் வந்து உரப்பு வந்து கம்மியாக தான் வைக்கேன் என் சின்ன பையனுக்காக. நீங்கள் உரப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காயம், ஓகேங்களா? இதை கொடுத்து நல்லா கிண்டி கொடுங்க. இந்த சாம்பார் எங்கள் ஊரில் கடலை மாவு சாம்பார் சொல்லுவாங்க. சில ஏரியாவில் வந்து பாம்பே சாம்பார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம்னா எனக்கு அக்கா நான் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த சாம்பார் தெரியும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அதை ஊற்றிக்கிற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் தீயை கூட்டி வச்சுக்கிறோங்க. இது கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா தரன்னு கொதிச்சுன்னா நமக்கு சாம்பார் ரெடி. உங்களுக்கு கடலை மாவு பிடிக்காது, எனக்கு வாய்வு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொரிகளை திரித்து இந்த சாம்பார் ரெடி பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் கொதி வருது பாருங்கள். அதோட திக்னஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? இப்படி ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், நமக்கு சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் வைக்க மேக்ஸிமம் 5 to 6 நிமிஷம் தான் ஆகும். நல்லா கொதிக்குதா? எஸ். ஓகே, ஒரு 2 நிமிஷம் சிம்மில் கிடக்கட்டும். ஓகேங்களா? எனக்கு சைடில் இட்லி அவிஞ்சிட்ருக்கு. சூடாக கடலை மாவு சாம்பார், இன்றைக்கி இட்லி. பாருங்கள், எனக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம அப்படி இதில் மல்லியில் போட்டு அப்படி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். நான் இப்போ வந்து மல்லியில் போட்டு சாம்பாரை இறக்கி வச்சுட்டேன். ஆஃப் பண்ணியாச்சு. கொதி நின்றுச்சா நமக்கு சாம்பார் ரெடி. சுட சுட இட்லி அண்ட் கடலை மாவு சாம்பார் ரெடி. இதை எப்படி ஊற்றி சாப்பிட்ணும். தேங்க்யூ. என் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.